வெல்கம் டு பிரவீன் கிராஃப்ட் vlogs and பிரவீன் நவீன் ஸ்குவாட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதெல்லாம் சர்வைவல் சீரிஸ்ன்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே. ஸோ நான் என்னோட ஒரு வேர்ல்டில் வந்து போனால் சும்மா வந்து போனால் வீடை கட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடெலாம் வந்து போனால் உங்களுக்கு காட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சேன். ஸோ இது ஒரு சீரீஸ் தான். இது வந்து பண்ணால் பார்ட் 1. ஏன்டா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய உழைப்பு இருக்குது மக்களே. கிரியேட்டில் இருந்தால் கட்டினேன் என்னடா உழைப்பு கிளைப்புன்னு சொல்கிறது என் காதில் கேட்குது. ஸோ பட் பரவாயில்ல, அந்த பிளாக்லாம் எடுத்து அப்புறம் இந்த வீடெலாம் கண்டதுக்காக வந்து போனால் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் பார்ட் 1. ஸோ பார்ட் 1 பார்க்க போகிறது அந்த வீடியோ தான். ஸோ அப்போது நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ எடுத்த உடனே என்ட்ரன்ஸ் வந்து பண்ணால் PCB பிரவீன் கிராஃப்ட் vlog பி மட்டும் தான் ஒரு மாதிரி வந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இந்த இடத்துல வந்து PNS பிரவீன் நவீன் ஸ்குவாட். ஸோ இதான் வந்து பண்ணால் நம்ம லேண்டோட என்ட்ரன்ஸு. ஸோ நான் ஒரு மாடு போட்ட மக்களே. ஸோ அந்த மாடில் வந்து பண்ணால் இவ்வளோ பெரிய லேண்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கற்றுனேன். ஸோ நம்ம முதல்ல இருந்து பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தர்பூசணி அது வந்து பண்ணால் ஒரு ஃபார்ம் மாதிரி. ஸோ இதான் வந்து பண்ணால் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இந்த வீடை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடுன்னு. இது நம்ம தலைவர் லவ்லி பாஸ் கட்டின வீடு மக்களே. ஸோ அவரை பாட்டு இன்ஸ்பயராக வச்சு வந்து பண்ணால் கட்டியிருக்கேன். இன்ஸ்பயரில் அவரை வச்சு தான் கட்டினேன். கொஞ்சம் கொஞ்சம் என்னோட சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா ஃபார்மு, அப்புறம் இந்த மாதிரி தரைக்கு வச்சதுக்கு இது. ஓகே மக்களே, இப்போ நம்ம இன்டீரியர் வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து பண்ணால் என்சாண்டிங் ரூமு, அப்புறம் இங்கே ஒரு ஆர்மரு, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இங்கே 2 ஆர்மரு, ஒரு பெட்ரூமு. இதான் பெட்ரூமே. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இது வந்து பண்ணால் ஜிமினி மாதிரி. ஓகே மாதிரி வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் வந்து பண்ணால் கிராஃப்டிங் டேபிள் இடம் இருக்குது. அதாவது செய்கிற இடம் எல்லாமே இங்கே தான் செய்வோம், செய்கிற இடம். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் பண்ணால் கிச்சன், இதான் வந்து பண்ணால் ஃப்ரிட்ஜு, இதான் வந்து பண்ணால் சிங்க்கு மக்களே. சிங்க்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரி பிளேரெட். ஸோ நம்ம தேர்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. ஸோ தேர்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்பன்ஸும் வந்து பண்ணால் இருக்கும். எல்லா வெப்பன்ஸும் எல்லாம் டைமண்டும் அயனும் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பேரல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பண்ணால் ஸ்டோரேஜ் ரூம். செஸ்ட்டும் பேரல்ஸும் அங்கங்கே சதறி கிடக்கும். ஸோ அதான் ஸ்டோரேஜ் ரூம் மக்களே. ஸோ இதான் வந்து பண்ணால் வீடு ஃபுல்லாக வீடியோ கொஞ்சம் ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பண்ணால் ஒரு வீடியோ பார்ட் போடுறேன். ஏன்னா வந்து பண்ணால் 3 சேனலில் போடணும் மக்களே. பிரவீன் கிராஃப்ட் vlog, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது PNSக்கு போகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம். பட் பிரவீன் நவீன் ஸ்குவாட் வந்து பண்ணால் இப்போதைக்கு நான் அப்லோட் பண்ண மாட்டேன். அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் பிரவீன் நவீன் ஸ்குவாட் ஒரு மூவி மாதிரி வரும். நான் எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு மூவி மாதிரி வரும். பிரவீன் நவீன் கிராஃப்ட்லையும் அது ஒரு மாதிரி மூவி மாதிரி வரும். பட் பிரவீன் கிராஃப்ட்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாட் தான் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதில் வெரிஃபிகேஷன் பண்ண நம்பரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மாதிரி மக்களே. இது அவரோட வீடியோவிலே சொல்லியிருப்பாரு லிஃப்ட் மாதிரின்னு. இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணால் கிரவுண்ட் ஃப்ளோர் இது ஓகே. கிரவுண்ட் போனால் கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம், செகண்ட் ஃப்ளோர்னா செகண்ட் ஃப்ளோர் போகலாம், தேர்ட் ஃப்ளோர் போகலாம், டாப் ஃப்ளோர்னா டாப் ஃப்ளோர் போகிறது. ஏன்னா நான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஸோ நான் மேலே போய் காட்டுறேன். ஓகே பாருங்கள், இதான் போனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு அடைச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பண்ணால் இங்கே சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கேன். வந்து பண்ண காரணம் நான் சரி வீடு கட்டிருக்கனால. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடு தெரிய போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி மறைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பண்ணால் மோடு போடுதான். அந்த மோடு தான் சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஃபார்மு, அதாவது அனிமல் ஃபார்ம். இல்லை வந்து பண்ணால் நான் என்ன வேணால் பண்ணுவேன் மக்களே. குளிப்பேன். சாரி ஒன்றும் தப்பா ஆயிடுச்சா ஓகே மகளே. இந்த இடத்துல குளிக்க மாட்டேன், சாரி. இந்த இடத்துல வந்து பண்ணால் உள்ளே எடுத்துப்பேன். அப்புறம் வந்து பண்ணால் பால் குடிக்கலாம். ஏன்னா வந்து பண்ணால் மாடு இருக்குது. அப்புறம் மீட் எடுத்துக்கலாம். இது வந்து பின் கேட்டு. ஓகே மக்களே, ஸோ நம்மளுடைய இது முடிச்சிச்சு. ஸோ இப்போ அந்த மாடை பற்றி வந்து பண்ணால் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போன பிரச்சனை வரும். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ மறைச்சிட்டு வந்து பண்ணால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மாடை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான் பில்டிங் புக்கு வந்து பண்ணா இருக்கும். இந்த மாடல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா
டிஸ்கார்டில் இருக்கும் மக்களே. ஏன் என்ன அது யூடியூப் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணா சொல்லியிருப்பேன். ஓகே அவ்வளோ உண்டனா. ஸோ வந்து பண்ணால் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ இந்த செல் லெமன்ஸில் வந்து பண்ணால் சொல்லியிருப்பேன். அதனால் லிங்க் கொடுக்க முடியாதுன்னு. ஸோ அதனால் வந்து டிஸ்கார்டில் வந்து பண்ணால் கொடுத்துருக்கேன் மக்களே. டிஸ்கார்டில் லிங்க் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த வீடியோ டிஸ்பிளே வந்து பண்ணால் ஷோ பண்ணிருப்பேன். இந்த வீடியோ டிஸ்பிளேலேயே வந்து பண்ணால் இப்போ ஷோ பாருங்க. நான் இப்போ அப்போ மக்கள் என்னால் லிங்க் கொடுக்க முடியல. நான் வந்து பண்ணால் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் இருக்குது மக்களே. நான் அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு வேணால் பார்க்குறேன். ஓகே மக்களே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட டிஸ்கார்ட் வந்து பண்ணால் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் எப்பப்பெல்லாம் வந்து பண்ணால் டிஸ்கார்டை பற்றி பேசுனா அப்போலாம் நம்மளோட நேம் வந்து பண்ணால் டிஸ்பிளே ஆகும் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு பண்ணால் கீழே இருக்கோ தெரியாமல் நோண்டிட்டேன் மக்களே. இப்போ வந்து பண்ணால் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பண்ணால் உடச்சதுக்கு காரணம் அதுதான். இப்போது இந்த பில்டிங் புக் வந்து பண்ணால் எடுத்துக்கலாம். பில்டிங் புக் எடுத்து நிறையா இருக்கும் மக்களே. அதாவது வந்து பண்ணால் ஏர் பில்டு, அப்புறம் வந்து பண்ணால் லைன், வால், ஃப்ளோர், டைகனல் லைன், அப்புறம் டைகனல் வால், அப்புறம் ஸ்லோப் ஃப்ளோர், அப்புறம் கியூபு, அப்புறம் சர்க்கிள், சிலிண்டர்ஸ், ஸ்பியர், செமி சர்க்கிள், கோன், அப்புறம் காப்பி பேஸ்ட். ஸோ இது வந்து பண்ணால் நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஒன்று வந்து பண்ணால் ஒரு தனி வீடியோ வந்து பண்ணால் போடுறேன். இப்போதைக்கு இதோட அறுத்தம் நான் வந்து பண்ணால் காட்டுறேன். இந்த லேண்ட் எப்படி கிரியேட் பண்ண உங்களுக்கே தெரியும். ஃப்ளோர் தொட்டு அதுக்கப்புறம் பண்ணால் கிராஸ் பிளாக் எடுத்துக்கணும்னா அவ்வளோதான் மக்களே, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா ஏதாச்சும் ஒரு பிளாக் வந்து பண்ணால் இங்கே வச்சுட்டு அது கொஞ்சம் லாக் ஆகும். உங்கள் ஃபோனு கிட்டே இருக்கும் தெரில பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி வச்சு எங்கே வேணால் கொடுக்கலாம். நமக்கு ரேஞ்சில்னா கூட பரவாயில்ல, அது ஃப்ளோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அது பண்ணணும். இதை பற்றி நான் வந்து பண்ணால் ஒரு ஃபுல் வீடியோ வந்து பண்ணால் போடுறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க அதை. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணால் அந்த பெரிய லேண்டை காட்டினேன். இப்போது நான் இந்த லேண்டை வந்து பண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு பெரிய லேண்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பண்ணால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிடும். வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு, வேறு எதுவும் காட்டுறதுக்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இவ்வளோ மட்டும் தான் காட்ட முடியும். இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஓகே மக்களே. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இது வந்து பண்ணால் இன்னும் கணக்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ பெருசுன்னு வந்து பண்ணால் இங்கே பாருங்கள் லென்த்து வந்து பண்ண உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க மக்களே, இதுங்க இருக்க அமௌண்ட் தெரியாமல் தொடுது. ஓகே மக்களே இங்கே பாருங்கள் இது வந்து பண்ணால் ஸ்டார்டிங்கு. இது வந்து பண்ணால் வால் வச்சு கட்டணும் மக்களே. ஸோ அது பண்ணால் முதல்ல வால், இந்த வாலை தொட்டுட்டு இந்த கிராஸ் பிளாக் வந்து பண்ணால் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க, எக்ஸாம்பிள் காட்டிடுறேன் பாருங்க. ஸோ இதான் அந்த வால். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு தூரம் இழுத்துட்டு போனாலும் வரும். நீங்கள் வந்து பண்ணால் கவலைப்படாதீங்க. இதுலேருந்து இப்படி இழுத்துட்டே போயிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போன மக்களே. வால் வந்து ரொம்ப பெருசாக போடுறேன், பெரிய லேண்டு. இது வரைக்கும் வந்து பண்ணால் விட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல ஃபில் பண்ண மறந்துட்டேன், அப்புறம் ஃபில் பண்ணிடுறேன். இது வரைக்கும் வந்து பண்ணால் விட்டுட்டு வால் போட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து ஒன்றும் ஃபில் ஆகலை. ஸோ அடுத்து வந்து பண்ணால் ஃப்ளோரு. அதே மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்கில் காரணமே ஃப்ளோரை தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை நீங்கள் தொடணும். அது முன்னாடி டிசேபிள் பண்ணுறீங்க. நீங்கள் வேறு எதாவது பண்ணும் போது இது வந்து முன்னாடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃப்ளோர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு போகணும் மக்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ லென்த்துன்னு. நீங்கள் எப்படி வேணால் இழுத்துட்டு போகக்கூடாது. இந்த லேண்டை நீங்கள் முடிக்கணும்னா கிராஸாக இழுத்துட்டு போகணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் பண்ணால் கிராஸாக இழுத்துட்டு போகணும். திருப்பி இழுத்துனே வரேன்னா அப்படியே இப்போ நான் அங்கேருந்து எடுத்தேன்னா இப்போ நான் வந்து பண்ணால் அப்படியே போகிறேன். போய்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே வந்துனே இருக்கும். அப்புறம் வந்து பண்ணால் நீங்கள் மேலே ஏறணும். அப்போ தான் வந்து பண்ணால் ஃபுல் இடம் கவர் ஆகிற மாதிரி வரும். அப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் பாயத்தை மறுபடியும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து பண்ணால் ரேஞ்ச் வந்து பண்ண வராது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த நீங்கள் வந்து பண்ணால் ப்ளஸ் வச்சுக்கிறது நல்லது மக்களே. அப்படியே ப்ளஸ் வந்து பண்ணால் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு வந்து பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஸ்பீடாக வரனால வந்து பண்ணால் லேட்டாக வரும். வந்த உடனே இப்படி கொடுத்துருங்க. அது வந்து பண்ணால் இந்த மாதிரி ஃப்ளோராக வந்து பண்ணால் கன்வெர்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? அப்படியே இப்படி போய் காட்டுறேன் எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பாருங்கள். பிரெத்தும் பெருசு, லென்த்தும் பெருசு. ஸோ நம்மளால் நிறைய வீடு கட்ட முடியும். ஸோ இன்னும் நிறைய வீடு வந்து பண்ணால் கட்டிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து பண்ணால் காட்டுறேன். ஸோ நியூ சீரீஸ், பில்டர் சீரீஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடு வந்து பண்ணால் காட்டிட்டேன் மக்களே. ஸோ வந்து பண்ணால் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் நம்மளோட முடிச்சிக்கலாம். ஓகே காய்ஸ், ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க வேண்டிய கட்டை வந்துருச்சு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கார்டோட நேம் வந்து பண்ணால் இப்போ டிஸ்பிளேல வரும் பாருங்கள். ஸோ மறக்காம வந்து பண்ணால் நீங்கள் வந்து பண்ணால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்வருக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜாலியாக பேசி நம்ம வந்து பண்ண மைன்கிராஃப்ட் விளாட்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இது சூப்பரான சந்திப்போம். பார்ட் 2ல் இன்னொரு பயங்கரமான வீடை பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஸோ பார்ட் 2ல் இன்னும் நிறையா வீடெலாம் பார்க்கலாம்.
நிறைய வீடுலாம் இல்லை, ஒரே வீடு தான். ஸோ வாட்டா